ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி முக்கியமான குருவின் பெயர்ச்சி பலன்கள். இந்த குருவின் பெயர்ச்சி பலன்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இது அதிச்சார குரு பெயர்ச்சி பலன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஒவ்வொரு கிரகமும் பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தில் சூரியனுடைய வேகத்துக்கு தகுந்தால் போல் நகரும் கோச்சாரத்தில். அது மாதிரி இந்த குரு பகவான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நகர்ந்துக்கிட்டே இருக்கார். அவருடைய நகர்வு அதிகமாக இருப்பதனால பார்த்திங்கன்னா அவர் ஒரு ராசியை கடந்து அடுத்த ராசிக்கு செல்கிறார். அதுதான் அதிச்சாரம் சொல்லுவோம். ஏன்னா சாரம்ன்றது நகர்வு. அந்த நகர்வு ஒரே ராசியில் இருக்கும்போது அது ஒன்றும் பெருசாக யாரும் பார்க்குறதில்ல. ஆனால் அந்த நகர்வு அடுத்த ராசிக்கு பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா அதிச்சார குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. பார்த்திங்கன்னா நிறைய காலகட்டங்களில் வருஷத்தில் சில வருஷங்களில் குருவின் அதிச்சாரம் இருக்கும். அந்த அதிச்சார பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய முன்னேற்றங்கள் வரும். இது பார்த்திங்கன்னா எப்படி குரு பெயர்ச்சி நடக்குமோ அது மாதிரி ஒரு பலனை கொடுக்கும். ஆனால் இது 48 நாட்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகுது. அதுதான் ரொம்ப முக்கியமான விசேஷமான அமைப்பு. ஏன்னா நிறைய கிரகங்கள் வருடம் ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய பலனை இந்த அதிச்சார குரு 48 நாட்களில் கொடுக்க போகிறாரு. அதுவும் முக்கியம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பொருளாதார தேவைகள், சுப நிகழ்ச்சிகள், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சுபமான மாற்றங்கள். இந்த வார்த்தையை ரொம்ப கிளியராக நோட் பண்ணணும், சுபமான மாற்றங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு கெட்டது நடக்குது, நிறைய மாற்றங்கள் நடக்குது. ஆனால் நல்ல மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கக்கூடியவர் அற்புதமான சுபகிரகம் சொல்லக்கூடிய இயற்கை சுபரான குரு பகவான் தான். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா மேஷம் முதல் தொடங்கி மீன ராசி வரை 12 ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு, எந்தெந்த விஷயத்தை செய்ய போறாரு அப்படின்னு டீட்டெயிலாக 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு அதிச்சார பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி உங்க ராசியை பார்க்கிறாரு. இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே எல்லாத்தையும் செய்து சாதிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி. என்னன்னா சைலண்டாக பண்ணுவீங்க, யாருக்கும் தெரியாது. அப்படியே ஒரு ரஃப்பான ஆள் யாருன்னு கேட்டால் இந்த விருச்சக ராசி தான். ஆனால் உண்மையிலே குழந்தை மனம் கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். இந்த விருச்சக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திர அன்பர்கள். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை, மற்றவங்க அடைய முடியாத இலக்கை, மற்றவங்க தொட்டே பார்க்க முடியாத விஷயங்களை செய்து காட்டி வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க சார், நான் படுற கஷ்டம் எனக்கு தான் சார் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மற்ற கிரகங்களுடைய சூழ்நிலைகள்லாம் கடந்த காலகட்டத்தில் சரியில்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. வேலையே இல்லாமல் ஒரு வருஷம் ஓடிட்டு இருக்கேன் சார், வேலையில் நிறைய பிரச்சனை சார், மாறணும்னு நினைக்கிறேன், கிடைக்க மாட்டேங்குது, நான் எல்லாம் செய்கிறேன், ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு தடைகள் அப்படியே ஒன்றுமே நடக்காமல் போயிடுது, நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண கடைசியில் எந்த ஒரு ரிப்ளையும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலம் நீங்கள் அந்த தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். காரணம் என்ன, குரு உங்கள் ராசியை பார்ப்பார். உங்கள் ராசியை பார்க்கும்போது என்னங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சே தீரும். ஏன்னா மற்றவங்க உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ என்ன ஆகும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, கிடைச்சே தீரும். அதே போல் இடம் மாற்றம் உறுதியாக உண்டு. வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம், அதற்கான முயற்சிகளை விருச்சக ராசி என்பது செய்யலாம். நிறைய விருச்சக ராசி என்பது முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆனால் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் முயற்சி வெற்றி அடையக்கூடிய நேரம். அதே போல் வெளிநாட்டிலே சில பேர் இருப்பீங்க, அவங்களுக்குமே நிறைய பிரச்சனைகள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி அப்படின்னா வெளிநாட்டில் நிறைய பேருக்கு கணவன் மனைவி உறவு சரியில்லாமல் ஒரே வீட்டில் இருந்து கூட நாங்கள் நிம்மதியாக இல்லை சார், சந்தோஷமாக இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம். அதே போல் அங்கேயே பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா டக்குன்னு யார்கிட்டையாவது ஏதாவது சண்டை போட்டுருவீங்க. ஏன்னா உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருப்பாங்க மற்றவங்க, நீங்கள் ஒரு ரஃப்பான ஆளை நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா
அந்த சண்டைகள் உடனே பெருசாகி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போயிடுவீங்க. அதனால் வேலையை இழக்கக்கூடிய அபாயம் விருச்சக ராசி என்பவர்களுக்கு எப்பயும் உண்டு. அந்த பிரச்சனையிலேருந்து நிவர்த்தியாகி வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் நீங்களும் பழைய மாதிரி நல்ல ஒரு வேலையோட சந்தோஷமாக மனைவி மக்களோட கூட வாழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல் இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய கடனை சந்தித்தவர்கள் இந்த விருச்சக ராசி என்பது. கடன்னா கடன் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் இது மாதிரி நான் ஒரு கடன் வாங்கினதில்லை சார், இவ்வளவு கடன் எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல, எனக்கே கஷ்டமாக இருக்குது, கடன் வாங்கி பதில் சொல்ல முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன், நிறைய அவமானம் சந்திச்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி ஏதோ ஒரு வகையில் கிடைக்கும். பண வரவுகள் வந்தே தீரும். தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ அந்த கடன் பட்டு என்னன்னா தொழிலை கவனிக்க முடியாத ஒரு சூழலை மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. தொழிலை எதுவும் முயற்சி செய்ய முடியாமல் ஒரு சூழலை மாட்டிருக்கீங்க. அதெல்லாம் மாறி தொழிலில் முயற்சி செய்து தொழிலில் லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு இடம் விற்கலை, வீடு விற்கலை, அந்த இடம் விற்றா என் பிரச்சனை ஒன்றுமே கிடையாது சார், எல்லாத்தையும் தீர்த்துருவேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். பூர்வீக சொத்து நான் விற்றா என் பிரச்சனை தீர்ந்துன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்து விற்கும். அதன் மூலமாக ஏற்பட்ட கடன்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம். அதே போல் இந்த காலகட்டத்தில் வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கான அமைப்பும் வரும். நீங்கள் ஏதாவது யார் கூடயே போயிருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடு வாங்கலான்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு அட்வான்ஸை கொடுத்துட்டு கண்டிப்பாக வருவீங்க, வராமலாம் இருக்க மாட்டீங்க. ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா அதை செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அடித்தடி தகராறுகள்லாம் நிவர்த்தியாகி பூர்வீக சொத்து கிடைக்கும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அதன் மூலமாக மனசு நிம்மதியாக இருக்கும். மனசு நிம்மதியே இல்லை சார், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுலேருந்து எப்படி வெளில வரன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த தீர்வை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதே போல் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர், அது ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துமே நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தை முயற்சி பண்ணிங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து அதன் மூலமாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு. திருமணமாகி ஏதாவது பிரச்சனையில் இருக்கீங்க, சேர்ந்து வாழக்கூடிய நேரம். இல்லை சார் அந்த பிரச்சனைலாம் தாண்டி போயிடுச்சு சார், டைவர்ஸுக்கு போயிட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டைவர்ஸ் உங்களுக்கு சாதகமாக கிடைத்து அதன் மூலமாக அடுத்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நேரம். இல்லை சார் நான் அடுத்த லைஃபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், அடுத்த கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு வரன் கூட என் பையனுக்கு அமையலை, என் பொண்ணுக்கு அமையலை, என் பொண்ணு சரியாகவே வாழலை, இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு பார்த்தா முடியாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசி உங்கள் பெண்களாவோ உங்களுடைய பசங்களாவோ இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது. அதுமாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுமாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி, அதேமாதிரி டோஃபல், ஐஎல்டிஎஸ், அது எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, பேங்க் எக்ஸாம் எதாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கிளியர் பண்ணி அதன் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமையப்போகிறது. பார்த்திங்கன்னா விருச்சக ராசி என்பதற்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் நினச்ச விஷயங்களில் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன் எல்லாமே குருவுடைய அதிச்சார பொதுவான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகநிலைகள் முக்கியமாக நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு குரு பயிற்சியாகவும் நடக்கலை, சனி பயிற்சியாகவும் நடக்கலை. அதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியும் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த தசாபுத்தியில் என்ன ஆகும்னா சில மாற்றங்கள் பண்ணிக்கணும். அது பண்ணாத போது உங்களுக்கு எந்த பயிற்சியும் ஒரு பலனை தராது. அதனால தான் நிறைய பேருக்கு என்னென்னா கமெண்ட்டில் நிறைய பேர் போடுவீங்க, எனக்கு எதுவும் நடக்கலை செய்யலைன்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் உங்களுடைய கர்ம வினை, உங்களுடைய ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு, தசாபுத்திகள் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அதை உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஜோதிடர், நல்ல ஜோதிடராக பார்த்து அதை தெரிந்து கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே மாதிரி டீட்டெயிலாக வேணும், தசாபுத்தி, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள், அஷ்டவர்க்க சக்கரங்கள்லாம் போட்டு ஒரு நோட்டில் எப்படி இருக்குமோ அது மாதிரி 51 பக்கம் பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறாங்க. நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே கால் பண்ணி கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் பலன்கள் வராது, ரொம்ப முக்கியம். ஒரு நோட்டில் எப்படி எழுதி தருவாங்களோ அது மாதிரி தான் இருக்கும். அதே போல் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு கிரகம் எப்படி செயல்படும், உங்கள் வாழ்க்கையை என்ன மாதிரி மாற்ற போகுது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது,
இது தவிர முதுநிலை வகுப்புகள்னு சொல்லக்கூடியதில் பிரசன்னங்கள், சோடி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், இது போல பலவிதமான பிரசங்கள் நடத்திட்டு இருக்கோம். படிக்கிறோம், விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வெளியூர் வெளிநாட்டில இருந்தும் படிக்கிறாங்க நம்மகிட்ட. ஆன்லைன் வகுப்பு நடத்துகிறோம், நேரடி வகுப்பும் நடத்துகிறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.